ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் சுக்காவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் ப்ரிப்பரேஷன் பவுடர் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு 4 காஞ்ச மிளகாய், ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போது இதெல்லாம் அரைக்கும் போது நமக்கு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் கிடைக்கும். நம்ம 3/4 கிலோ சிக்கனுக்கு இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் ஆக்கிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்த பவுடரை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்து அரைச்சிங்கன்னா 8லேருந்து 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். ஸோ நம்ம அதை அதுக்கடுத்து எப்போனாலும் பிரியாணி எதுலனாலும் இந்த மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா உங்களுக்கு காஷ்மீரி மிளகா இருந்தால் ஒரு 3 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா கொடுக்கும். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த அரைச்ச பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டனில் நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போது இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு, ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு நம்ம 5லேருந்து 6 விசில் வச்சு எடுக்க போகிறோம்.
நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுக்காவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் கருவேப்பிலை, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம சுக்காவுக்கு எப்பயுமே வந்து சின்ன வெங்காயம் எடுத்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வேக வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சிருந்த மட்டனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட எம்மியான மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், எக்ஸைட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி சேர்த்து வேக வச்சோன்னா ஈஸியாக வெந்துடும், எவ்வளோ கஷ்டமான மட்டன்னாலும். அப்புறம் உப்பு அதிகமான ஒரு ரெண்டு துண்டு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா உப்போட லெவல் வந்து மேட்ச் ஆயிரும். இதுதான் நான் இன்றைக்கி நம்ம போட்ட ரெசிபிக்குள்ளே ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.